தளபதி விஜயோட இஃப்தார் பார்ட்டி இல்லைனா நோன்பு திறப்பு விழா வந்து ரொம்பவே சர்ச்சையாக இருக்குது. மொத்த இந்தியாவும் ஷாக்கிங்காக தான் பார்க்குறாங்க விஜயோட இந்த அதிரடியான மூவ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இஃப்தார் பார்ட்டி இல்லைனா நோன்பு திறப்பு விழா எந்த செலிபிரிட்டிஸுமே வந்து பண்ணது இல்லை. ஆனால் விஜய்க்கு வந்து இது புதுசு இல்லை. விஜய் வந்து எல்லா வருஷம் இந்த மாதிரி ஒரு நோன்பு திறப்பு விழா வந்து அவங்க நடத்துவாங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்ததுன்னு சொல்லலாம். விஜயோட டிவிகே கட்சி லான்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நடந்த ஃபர்ஸ்ட் இஃப்தார் பார்ட்டி இது. ஸோ இது எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஓட்டுக்காக விஜய் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. விஜய் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்கு இவருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய இஃப்தார் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதும், அவர் போய் அங்கே கலந்துக்கிறதும், இதெல்லாம் வந்து கேஷுவலாக இல்லைனா யூஷுவலாக நடக்கிறது தான். பட் ஹேட்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ என்ன வேணாலும் பேசலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. விஜயோட இந்த இஃப்தார் பார்ட்டிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் செலிபிரிட்டிஸ். ஆனால் நிறைய பேர் வந்து இது மாதிரி விஜய் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து விஜய் பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் தத் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், லியோ படத்தில் நடிச்சிருப்பாரு. ஸோ சஞ்சய் தத் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, விஜய் சனாதன் தர்மம் படி நடக்கலை, ஸோ இவர் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு விமர்சித்து வராங்க. அதே மாதிரி நானா பட்டேக்கர், இவரையும் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஸோ இவரும் வந்து இந்த மாதிரி விஜய் பண்ணது தப்பு, கேவலம் ஓட்டுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க.